RSS தேசிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கேரள மாநிலம் பாலக்காட்டில் சமீபத்தில் 3 நாட்கள் நடந்தது. அதில் RSS நூற்றாண்டு கொண்டாட்ட திட்டங்கள், நாடெங்கும் குறிப்பாக பாஜக ஆட்சி இல்லாத மாநிலங்களில் நடக்கும் மத மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. லோக்சபா தேர்தலுக்கு பின் நடக்கும் தேசிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பதால் தேர்தலுக்கு முன்பும் பின்பும் பாஜகவின் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. நண்பர்கள் யார், பகைவர்கள் யார் என்பதை முடிவு செய்து அரசியலில் பயணிக்க வேண்டும் என பாஜகவுக்கு RSS அறிவுறுத்தியுள்ள தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பள்ளியில் நம்பிக்கை பேச்சு என்ற வகையில் ஒருவர் சர்ச்சைக்குரிய பேச்சை பேசியுள்ளார். அவர் அமைச்சர்களோடு நெருக்கமாக இருந்ததாலேயே அவரை பள்ளிகளில் பேச அனுமதித்துள்ளனர். அந்த வகையில் அவருடைய சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு அமைச்சர்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி பேசியுள்ளார். அசோக் நகர் அரசு பள்ளிகளில் மாணவ மாணவியருக்காக நடத்தப்பட்ட ஆன்மீக சொற்பொழிவிற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்ததை அடுத்து அப்பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை மட்டும் பணியிடமாற்றம் செய்து திமுக அரசு தண்டித்துள்ளது வன்மையான கண்டனத்துக்குரியது என்று கூறியுள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதிகாரிகளை பலி கொடுப்பதுதான் திராவிட மாடலா என கேள்வி எழுப்பியுள்ளார். சீரும் அமைச்சருக்கு நேரில் சென்னை வந்து விளக்கம் அளிக்கிறேன் என கூறி வீடியோ வெளியிட்டுள்ளார் மகாவிஷ்ணு என்கிற ஆன்மீக பேச்சாளர். அமைச்சர் அன்பில் மகேஷ்க்கு விளக்கம் சொல்லும் அளவிற்கு எனக்கு அறிவு இருக்கிறதா என தெரியவில்லை. தமிழக காவல்துறை, சட்டத்துறை மீது மிகவும் மரியாதை வைத்துள்ளேன். நாளை சென்னை வருவேன். எனது ஆஸ்திரேலியா பயணம் திட்டமிட்ட பயணம். 8 நாட்களுக்கு முன்னதாகவே ஆஸ்திரேலியா வந்து விட்டேன் என அந்த காணொளியில் கூறியுள்ளார். கர்நாடகாவில் புக்கிங்கை கேன்சல் செய்த கல்லூரி மாணவி மீது தாக்குதல் நடத்திய ஓலா ஆட்டோ டிரைவரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 3ஆம் தேதி மகடி சாலையில் இருந்தவாறு தனது நண்பருடன் வெளியே செல்ல மாணவி ஒருவர் ஓலா ஆப் மூலம் ஆட்டோவை புக் செய்துள்ளார். அதே சமயத்தில் அவரது நண்பனும் தெரியாமல் மற்றொரு ஆட்டோவை புக் செய்துவிட்டார். 2 ஆட்டோக்களும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்த நிலையில் மாணவி புக் செய்த முத்துராஜ் என்பவரின் ஆட்டோவை ரத்து செய்துள்ளார். பின்னர் மற்றொரு ஆட்டோவில் இருவரும் ஏறி அமர்ந்த நிலையில் சவாரியை ரத்து செய்த ஆத்திரத்தில் முத்துராஜ் அந்த மாணவியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் மாணவியை டிரைவர் முத்துராஜ் அறைந்துள்ளார். இது அனைத்தையும் மாணவி வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். இதனை அடுத்து டிரைவர் முத்துராஜை 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் முடிவு செய்தனர். ஆட்டோ புக்கிங்கை ரத்து செய்ததால் முத்துராஜுக்கு வெறும் 20 ரூபாய் முதல் 30 வரையிலேயே செலவாகி இருக்கும். தற்போது கோபத்தினால் நிகழ்ந்த இந்த சம்பவத்தினால் வக்கீல் செலவு உட்பட ஜாமீன் பெறுவதற்கு மட்டும் அவர் 30,000 வரையில் செலவு செய்ய வேண்டியிருக்கும் என போலீசார் தரப்பில் கூறினர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று கள நிலவரத்தை பார்வையிட்டு மீட்பு நடவடிக்கைகளை முதல்வர் சந்திரபாபு நாயுடு மேற்பார்வையிட்டார். மதுரா நகர் ரயில் பாலம் மீதேறி அதிகாரிகளுடன் கீழே ஓடிக்கொண்டு இருக்கும் வெள்ளத்தை சந்திரபாபு நாயுடு பார்வையிட்டுக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அதே தண்டவாளத்தில் ரயில் ஒன்று அதிவேகமாக வந்தது. நாயுடுவுக்கும் ரயிலுக்கும் 2 அடி மட்டுமே இடைவெளி இருந்தது. நாயுடுவை பாதுகாவலர்கள் நூலிழையில் காப்பாற்றினர். அனைத்தையும் வெகு இயல்பாக கொண்ட சந்திரபாபு நாயுடு சிரித்தபடியே அங்கிருந்து நடந்து சென்று மற்ற பகுதிகளை பார்வையிட்டார். இதை கண்டு அங்குள்ள மக்கள் அவரை நோக்கி கையசைத்து உற்சாக குரல் எழுப்பினர். ஜம்மு காஷ்மீரில் துப்பாக்கி வெடிக்காத சத்தம் இல்லாத நாளே இல்லை என்ற நிலை உருவாகி உள்ளதால் தீவிரவாத தாக்குதல்களில் இருந்து மக்களை காக்க ஒரு புதிய திட்டத்தை ராணுவம் கொண்டு வந்துள்ளது. உள்ளூர் போலீஸ் ஊர் மக்களுடன் இணைந்து கிராம பாதுகாப்பு படை ஒன்றை உருவாக்கியுள்ளது. இதில் மொத்தம் 600 பேர் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். 600 பேருக்கும் தீவிரவாத தாக்குதலை எதிர்கொள்வது எப்படி, கிராமத்தை பாதுகாப்பது எப்படி என்பதை பற்றி பயிற்சி அளிக்கப்படும். இந்த பயிற்சியில் சிறிய ரக துப்பாக்கிகளை பயன்படுத்துவது, தீவிரவாதிகள் நுழைந்துவிட்டால் சாதுரியமாக தப்பிப்பது உள்ளிட்டவை கற்றுத்தரப்படுகிறது. கிராம பாதுகாப்பு படைக்கு மொத்தம் 3 நாட்கள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் போலீஸ் வேண்டுகோளின்படி ராணுவம் இந்த புதிய முயற்சியை முன்னெடுத்திருக்கிறது. இந்த பயிற்சியில் சேர்ந்து வெற்றிகரமாக முடித்த 500 பேர் ரஜௌரியிலும், தோடா, கிஷ்த்வார் பகுதியில் 90 பேரும் உள்ளனர். டொனால்ட் ட்ரம்ப் 2017 முதல் 2021 வரை அமெரிக்க அதிபராக இருந்தார். அப்போதைய அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஆபாச பட நடிகை ஸ்டாமி டேனியல்ஸ் ட்ரம்புடனான தன் நெருக்கம் தொடர்பாக தொடர்ந்து பேட்டிகள் அளித்தார். இதனால் தனக்கு தேர்தலில் பாதிப்பு ஏற்படும் என்று கருதிய ட்ரம்ப் பேட்டி தராமல் இருப்பதற்காக பணம் கொடுத்து ஸ்டாமியின் வாயை அடைத்தார். இவ்வாறு தரப்பட்ட பணத்துக்கு பொய்க்கணக்கும் எழுதியுள்ளார். இது தொடர்பான வழக்கு நியூயார்க்கின் மான்ஹட்டன் நீதிமன்றத்தில் விசாரிக்க
அழைக்கப்பட்டது. விசாரணையின் போது முன்னாள் அதிபர் டிரம்ப் நேரில் ஆஜரானார். நீதிமன்றத்தில் ஆஜரான ஸ்டாமி ஹோட்டல் ஒன்றில் தனிமையில் சந்தித்தது தொடர்பான பல தகவல்களை வாக்குமூலம் அளித்தார். இந்த வழக்கில் டிரம்ப் குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தேர்தலுக்கு முன்னதாக வரும் செப்டம்பர் 18ஆம் தேதி டிரம்புக்கு தண்டனை விதிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. இது வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடக்கவிருக்கும் அதிபர் தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என டிரம்பிடம் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் டிரம்ப் நீதிபதி ஜான் மெர்ச்சனை சந்தித்து நவம்பர் 5ஆம் தேதி தேர்தலுக்கு பிறகு தண்டனை வழங்கும் வகையில் தேதியை தள்ளி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதை ஏற்ற நீதிபதி அதிபர் தேர்தல் முடியும் வரை டொனால்ட் டிரம்ப் மீதான தண்டனை அறிவிப்பதை ஒத்திவைக்க உத்தரவிட்டார். நவம்பர் 5ஆம் தேதி நடக்கவிருக்கும் அமெரிக்க தேர்தலில் வெற்றி யாருக்கு என்பது குறித்து ஆங்கில செய்தி சேனலுக்கு பிரபல தேர்தல் கணிப்பாளர் ஆலன் லிஸ்மேன் அளித்த பேட்டியில், அமெரிக்காவின் அடுத்த அதிபராக கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவார். இதுவே எனது கணிப்பு முடிவு. அனைவரும் கட்டாயம் ஓட்டளிக்க வேண்டும். அதிபர் தேர்தலில் ஒருவருக்கு வெற்றி கிடைக்குமா என்பதை உறுதி செய்ய 13 கேள்விகளுக்கு விடை தெரிந்தால் போதும். அந்த வகையில் கமலா ஹாரிஸ்க்கு ஆதரவாக 8 புள்ளிகளும் டிரம்புக்கு எதிராக 5 புள்ளிகளும் உள்ளன. 2 கேள்விகளுக்கான விடை டிரம்புக்கு சாதகம் மாறினாலும் எனது பார்முலாவின் படி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அவை போதுமானதாக இருக்காது. இதனால் டிரம்ப் வெள்ளை மாளிகையை அடைய முடியாது என்று அவர் கணிப்பை கூறியுள்ளார். இந்திய அணி பயிற்சியாளராக இருந்து ஓய்வு பெற்ற டிராவிட் தற்போது IPL தொடரில் பங்கேற்கும் ராஜஸ்தான் அணி பயிற்சியாளராக மீண்டும் பணியாற்ற உள்ளார். கடந்த 2011 முதல் 2015 வரையிலான 5 சீசனில் ராஜஸ்தான் அணி கேப்டனாக 2 ஆண்டுகளும் பயிற்சியாளராக 3 ஆண்டுகளும் செயல்பட்டுள்ளார். 9 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் தற்போது ராஜஸ்தான் அணியின் பயிற்சியாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார்.